வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம், வாழ்க வையகம். இந்தியா சுதந்திரம் வாங்கினது 1947 ஆகஸ்ட் 15. அதுக்கு முன்னாடி நாள் பாகிஸ்தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. அது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கோல்டு, சில்வர், பிரான்ஸ் டிக்டாக் போட்டதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம். இப்போ சோசியலிசம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கு. கனடாலாம் கம்யூனிசம், ஃபெடரல் கேஸ்ட்ரோ தெரிஞ்சிருப்பீங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுனா அது இந்தியா தான். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களே, டெமோக்ரஸி, மக்களாட்சி. அப்புறம் இன்னும் தெரியா சொல்லணும்னா 1950 ஜனவரி 26 குடியரசு ஆச்சு. முதல் எலெக்ஷன் 1952 நடந்தது. அதில் மதராஸ் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வரல மெஜாரிட்டி. அப்போ காமராஜர் என்ன சொன்னால், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜியால் மட்டும்தான் முடியணும்னு அவர் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து வந்துட்டு, அப்போ எம்எல்சின்னு மேலவை ஒன்று இருக்குது. எம்ஜிஆர் கேன்சல் பண்ணார்ல, எம்எல்ஏ மட்டும் போதும், கீழவை மட்டும் போதும், மேலவை தேவையில்லைன்னு. எம்எல்சி இருந்து அதில் மெம்பராக இருந்த அவர் மதராஸ் மாகாணத்தில் இந்தியாவின் ஒரே கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் இருந்தார் இல்லையா, அந்த போஸ்ட் இருந்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் தான் அந்த போஸ்ட்டில் இருந்தார். அப்புறம் குலக்கல்வி முறை சொன்னார், இளைஞர்களுக்கு வழிவிடுன்னு சொன்னார். அப்புறம் காமராஜர் ஆட்சிக்கு வந்தார். காமராஜர் வந்தோடனே அது வரைக்கும் தெலுங்கு பீப்புள் தான், ஓமந்தூரா, சுப்பராயடு எல்லாமே தெலுங்கு பீப்புள் தான் சிஎம்மாக இருந்தாங்க. காமராஜர் தமிழர் விருது வந்தோடனே அவங்க தெலுங்கு ஒரு மொழியாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆந்திர பிரதேஷ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கேயும் டிவைடுன்ற மாதிரி ஆந்திர பிரதேஷ், அமராவதி, தெலுங்கானா, ஹைதராபாத் பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா குவான்டிட்டி அதிகம் தெலுங்கு பேசுகிறாங்க. பட் தமிழ் குவாலிட்டி, தேர்ட் பிளேஸாக இருந்தாலும் குவாலிட்டி தமிழ் தான். அவங்க சென்சிட்டிவான பீப்புள், சென்டிமெண்ட்ரி டீல்ஸ். அப்புறம் எம்ஜிஆர், என்டிஆர் அந்த கதைலாம் அப்புறம் 20 படம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பெரியார், அவர் அரசியலுக்கு வரல பொது வாழ்க்கையில். காந்தி அரசியலுக்கு வரல பொது வாழ்க்கையில். அப்புறம் அண்ணா, கலைஞர், அம்மா, இப்போ உதயநிதி வரைக்கும், இப்போ விஜய் வரைக்கும். விஜய் எப்போ நாளை திருப்பி ஆன்மீகமான படம் எடுத்தாரோ அப்போயே ஓரளவுக்குள்ள என்ட்ரான மாதிரி தான். இப்போ இசைப்பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பழசை மறந்துடக்கூடாது. 67 ஆட்சி பிடிச்ச திமுக தியாகிகள் முன்னேற்ற கழகம் மேலிடத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனியர் இருக்காங்க. அவங்க நல்ல கெப்பாசிட்டியோடு செய்வாங்க. காங்கிரஸும் அதே மாதிரி தான். 49 ஆரம்பித்து 67 ஆட்சி பிடிச்ச திமுக முன்னாடி ஸ்தாபன காங்கிரஸ் எவ்வளோ சீனியர் இருக்காங்க. அந்த ஒத்துழையாமை இயக்கம், பூச்சத்தேகரம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம்லாம் நேதாஜி அவருடைய நினைவு நாளைக்கு வருது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். வந்தே மாறம், வந்தே மாறம்.